திருச்சிற்றம்பலம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் பதிகம் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 9ஆவதா பார்க்க இருக்கிற பதிகம் அப்பர் பெருமான் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாடல். ஓட்டகத்தே ஊனாக உகந்தார் போலும் ஓருருவாய் தோன்றி உயர்ந்தார் போலும் நாட்டகத்தே நடை பலவும் நவின்றார் போலும் ஞானப் பெருங்கடலுக்கோர் நாதர் போலும் காட்டகத்தே ஆடல் உடையார் போலும் காமரங்கள் பாடித் திரிவார் போலும் ஆட்டகத்தில் ஆண் 5 உகந்தார் போலும் அணி ஆரூர் திரு மூலட்டானனாரே. பாடலுக்கு பொருள் பார்த்தரலாம். ஓட்டகத்தே ஊனாக உகந்தார் போலும் பிரம்மனின் மண்டையோட்டில் பிக்ஷையை விரும்பி ஏற்பவராகவும் ஓருருவாய் தோன்றி உயர்ந்தார் போலும் பிரம்மனும் திருமாலும் காண முடியாதபடிக்கு அனல் உருவாக ஒப்பற்று நெடிய அனல் உருவாக தோன்றி உயர்ந்தவராகவும் நாட்டகத்தே நடைபலவும் நவின்றார் போலும் இங்க நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய நெறிகளை எடுத்துச் சொல்லியவராகவும் ஞானப் பெருங்கடலுக்கோர் நாதர் போலும் பெரிய கடல் போன்று விரிந்த ஞானத்திற்கு தலைவரே அவர்தான். காட்டகத்தே ஆடல் உடையார் போலும் சுடுகாட்டில் நடனம் ஆடுபவராகவும் காமரங்கள் பாடித் திரிவார் போலும் இங்க காமரம் அப்படிங்கிறது ஒரு வகை பண். சீகாமர பண்ணில் அமைந்த பாடல்களை விரும்பி பாடக்கூடியவராம் நம் பெருமான். ஆட்டகத்தில் ஆண் 5 உகந்தார் போலும் அப்படிப்பட்ட சிவபெருமான் பசுவிலிருந்து கிடைக்கப்பெறும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆண் 5 அப்படிங்கிறது ஆங்கிறது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 பொருள்களையும் விரும்பி நீராடுபவராகவும் சிவபெருமானே அபிஷேக பிரியர். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 பொருள்களையும் விரும்பி நீராடுபவராகவும் எங்க இருக்கிறாரு? அணி ஆரூர் திரு மூலட்டானனாரே. அப்படிப்பட்ட அழகிய கோலத்தை உடைய சிவபெருமான் திருவாரூர் என்னும் திருதலத்தில் உறைந்திருக்கிறார் அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுறார். இங்க அடியே ஒரு குறிப்பு சொல்லணும். ஓட்டகத்தே ஊனாக உகந்தார் போலும் அப்படின்னா என்னமோ பிரம்ம கபாலத்துல நம்ம போடுற பிக்ஷையை ஏத்து சாமி சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளவே கூடாது. இங்கே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் தன்னுடைய ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற மும்மலங்களை அவனிடத்தே ஒப்படைத்து விட்டு தகுதி படைத்தவர்களாக மலமற்றவர்களாக முக்தியை நோக்கி நாம் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மும்மலங்களை பெறுவதற்காகத்தான் அவர் கையிலே பிரம்மகபாலத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த பொருள்ல தான் அதை கொள்ளணும். இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.